திருச்செந்தூர் முருகன் கோவில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2வது படை வீடு ஆகும். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த தலம் திருச்செந்தூர். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வின் நினைவாக கந்த சஷ்டி விழா இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. முருகனின் 6 படை வீடுகளில் கடற்கரையில் அமைந்திருக்கும் ஒரே கோவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்தான். சண்முகர் மற்றும் மூலவர் சுப்பிரமணியர் என 2 மூலவர்கள் உள்ளனர். மூலவர் சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள்பாலிக்கிறார்கள். வீரபாகு தேவர் இங்கு காவல் தெய்வமாக உள்ளார். இதனால் இத்தலத்திற்கு வீரபாகுபட்டினம் என்ற பெயரும் உண்டு. முன்னர் இக்கோவில் அமைந்த இடம் திருச்சீரலைவாய் என அழைக்கப்பட்டது. நாழிக்கிணறு என்ற 24 அடி ஆழ கிணறு உள்ளது. இங்கு நீராடிய பிறகே கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தர்கள் தங்கள் துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற அருள்பாலிப்பதாக நம்பப்படுகிறது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.